வணக்கம், உண்மைக்கு தலை வணக்கம். ஊருக்கு முதல் வணக்கம், உண்மைக்கு தலை வணக்கம். உழைக்கும் மக்களுக்கு எனது வணக்கம். நம்பிக்கை ஒன்று போதும்டா, எதிர்காலம் ஒன்றை பூக்க செய்யலாம். நம்பிக்கை இருக்கும் போதிலே எதிர் நீச்சல் போட்டு வாழ்வை வெல்லலாம். ஊருக்கு முதல் வணக்கம், உண்மைக்கு தலை வணக்கம். உழைக்கும் மக்களுக்கு எனது வணக்கம். நம்பிக்கை ஒன்று போதும்டா, எதிர்காலம் ஒன்றை பூக்க செய்யலாம். நம்பிக்கை இருக்கும் போதிலே எதிர் நீச்சல் போட்டு வாழ்வை வெல்லலாம். முடியும், எதை செய்ய முடியும் என்ற எண்ணம் எல்லாம் அவ நம்பிக்கை. எல்லாம் முடியும், எதுவும் என்னால் முடியும் என்ற கொள்கைகள் தான் தன்னம்பிக்கை. நம்பிக்கையை இருந்தால் சிறுகள் கூட மலைதான், நம்பிக்கையும் இருந்தால் ஒரு மலை சின்னக்கல் தான். நம்பிக்கையை இருந்தால் சிறுகள் கூட மலைதான், நம்பிக்கையும் இருந்தால் ஒரு மலை சின்னக்கல் தான். நாளுக்கு 1000 பேர் எங்கெங்கும் பிறக்கின்றார் இங்கே, அட இங்கே. அதில் சிலரே ஜெயிக்கின்றார், காரணமோ நம்பிக்கை தானே, அதுதானே. ஊருக்கு முதல் வணக்கம், உண்மைக்கு தலை வணக்கம். உழைக்கும் மக்களுக்கு எனது வணக்கம். நம்பிக்கை ஒன்று போதும்டா, எதிர்காலம் ஒன்றை பூக்க செய்யலாம். நம்பிக்கை இருக்கும் போதிலே எதிர் நீச்சல் போட்டு வாழ்வை வெல்லலாம். கையில் வறுத்த தினம் மண்ணில் உழைத்த விவசாயிக்கெல்லாம் மழை நம்பிக்கை. ஆலை புகையில் உடல் தேயும் நிலையில் உழைப்பாளிக்கெல்லாம் பலம் நம்பிக்கை. நம்பிக்கையே இல்லாமல் யார் வாழ? பத்மபூஷன் கேப்டன் புகழ் ஓங்குக. கழகத்தினுடைய நிறுவன தலைவர், மக்களின் முதல்வர், எங்களது கேப்டன் அவர்களின் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நம்மளை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தமமான ஒரு தலைவர். எத்தனை பட்டங்கள் அவருக்கு இருந்தாலும் அன்னதான பிரபு என்கிற பட்டம்தான் அவருக்கு என்றுமே மக்கள் மனதிலே நிலையாக இருக்கின்ற ஒரு அடைமொழியான பட்டம். மக்கள் மனதில் நீங்காத தலைவரனுடைய நினைவு நாளாக கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்முடைய அன்பு தம்பிகள் மாவட்ட அவைத்தலைவர் பொன்ராஜ் அவர்கள் ஏற்பாட்டிலும், அருமை தம்பி உக்கடம் பகுதி கழகத்தினுடைய துணை செயலாளர் மகேந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலும், நம்முடைய கேப்டனுடைய அன்பையும் பாசத்தையும் பட்ட தொழில்நுட்ப பிரிவில் இருக்கின்ற அன்பு தம்பி குரு அவர்களினுடைய மேற்பார்வையிலும், மற்றும் அவருடன் இணைந்து ஐயா ஜிபிஎஸ் அவர்களும் மற்றும் மாவட்ட கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளும், இன்றைய தினம் பீளமேடு பகுதியிலிருந்து வருகின்ற நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலையிலும் இங்கே கோவை அரசு மருத்துவமனை அருகிலே கேப்டனுடைய நினைவு நாள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்னதானமும், அதேபோல் மருத்துவமனையில் அங்கே இருக்கின்ற உள்நோயாளிகளுக்கு பழங்கள், சத்து மாவுகள், ஹார்லிக்ஸ் போன்ற பொருள்களை இவருடைய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது.
இன்றைய தினம் 28வது வாரம். இந்த 28வது வாரத்தை முன்னிட்டு அரசு மருத்துவமனை அருகிலே பொதுமக்களுக்கும் உள்நோயாளிகளுக்கும் எங்களது கேப்டனுடைய அன்னதான கூடம் என்ற பெயரிலே அவர் அனைவருக்கும் நாங்கள் அன்னதானம் இப்பொழுது வழங்கி முடித்தோம். கேப்டன் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எண்ணத்தின் அடிப்படையிலே அன்னதான பிரபு கேப்டன் அவர்கள் நினைவாக 28வது வாரம் இன்றைய தினம் நாங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து எப்படி சென்னையிலே தலைமை கழகத்திலே தினமும் இதே 12-10 மணி அளவுக்கு அந்நியார் அவர்கள் அங்கே அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அவர்களை தொடர்ந்து நாங்களும் ஒவ்வொரு வாரமும் இந்த வியாழக்கிழமை அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல் எங்களுடைய நிர்வாகிகளுடைய திருமண நாளாகட்டும், பிறந்த நாளாகட்டும், உடனடியாக அந்த பிறந்த நாளை அவர்கள் வீட்டிலே கொண்டாடாமல் அருகிலே இருக்கின்ற ஒரு அன்னதான கூடத்திலோ அல்லது அனாதை ஆசிரமத்திலோ அல்லது திருக்கோயிலிலோ, நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், இஸ்லாமிய சகோதரருடைய இல்லத்தில் மட்டும் அதே போல் நம்முடைய அனைத்து பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஜாதி மதம் அடிப்படையில் பார்க்காமல் அனைவருக்கும் கிறிஸ்துவ தேவாலயங்கள், அதே போல் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற அந்த கூடத்திலே, அதே போல் இந்து கோயில்களில் இருக்கின்ற அன்னதான கூடத்திலே நாங்கள் அதுக்குரிய பணத்தை கட்டிவிட்டு அன்னதானம் ஒவ்வொரு வாரமும் இந்த பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடுவதில்லை. தலைவர் இறந்ததிலிருந்து பிறந்த நாளாகட்டும், திருமண நாளாகட்டும், எந்த விசேஷமாக இருந்தால் அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அங்கே சென்று அன்னதானம் வழங்க இருக்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தவரை இது தொடர்ந்து நடைபெறும். எப்படி தலைமையில் எப்படி உதாரணம் சொன்னால் வள்ளலார் ஜோதி சொல்லுவார்கள், ஜோதி அணையா ஜோதி என்று சொல்வார்கள். அது இன்றும் அங்கே அணையா ஜோதியாக இருக்கின்றது. அதே போல் இந்த அன்னதானமானது தலைவருடைய நினைவு மக்கள் மனதில் என்றும் இருக்கும். அவை அந்த அடிப்படையிலே பத்மபூஷன் விருது பெற்ற எங்களுடைய தலைவரின் நினைவாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து நடைபெறும். இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பத்மபூஷன் கேப்டன் புகழ் ஓங்குக, பத்மபூஷன் கேப்டன் புகழ் ஓங்குக, பத்மபூஷன் கேப்டன் புகழ் ஓங்குக, வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று கூறி வந்திருந்த பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.